ஹலோ இப்போ நம்ம சார்ல்ஸ் லேம்போட டிசர்டேஷன் அப்பான் அ ரோஸ்ட் பேக் அப்படிங்கிற எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கான்வர்சேஷனல் ஸ்டைலில் நான் லீனியராக நிறைய அனெக்டோட்ஸ் யூஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கு. இந்த எஸ்ஸேல ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. ஒன்று எப்படி வந்து பிக் ரோஸ்டிங்கை சைனாவில் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றியும், இன்னொன்று அதுக்கப்புறம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான டிஷ்ஷாக வந்து இந்த பிக் ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இது ஒரு ஃபுட் லிட்ரேச்சர். இதில் கல்ச்சுரல் கமெண்ட்டும் இருக்குது. லேம்போட ஃப்ரெண்ட் இவர்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, முன்ன ஒரு காலத்தில் வந்து சைனாவில் ஒரு பிக் ஃபார்ம் இருந்திருக்கு. அந்த பிக் ஃபார்மில் வந்து ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க. அந்த ஃபேமிலியில் போபோன்னு ஒரு சின்ன பையனும் அவனோட அப்பா ஹோத்தியும் இருந்திருக்காங்க. அவனோட அப்பா வந்து வீட்டில் இல்லாத சமயத்தில் இவன் வந்து நெருப்பை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கான். அப்போது தெரியாமல் நெருப்பு குடிசையில் பட்டு அந்த குடிசையே தீப்பிடிச்சி எரிஞ்சு போயிடுச்சு. அப்படியே அந்த குடிசைக்குள்ளே இருந்த பன்னிங்களும் இந்த தீயில கருகி செத்து போயிடுதுங்க. என்னடா ஆச்சு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் அந்த பன்னிங்களை தொட்டு பார்க்க போயிருக்கான். அப்படி அவன் தொடும்போது கை சுட்டிருக்கு. அப்போ டக்குன்னு கை சுடவும் எடுத்து வாயில் வச்சுருந்துருக்கான். நம்மலாம் எல்லாமே அப்படி தானே பண்ணுவோம். டக்குன்னு கை சுட்டுருச்சுன்னா வாய்க்கு தானே போகும். அப்படியே அந்த சுட்டிருக்க பன்னியை தொட்டுட்டு அவன் வாயில் வச்சதுனால அவனுக்கு வந்து அந்த பிக்கோட டேஸ்ட் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இது பரவாயில்லையே, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். இப்படி அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத அங்கே வந்த ஹோத்தி வந்து பார்த்துட்டு, நம்ம பையன் இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு கோவத்தில் அவனை ரொம்ப பயங்கரமாக அடிச்சிருக்கிறாரு. அப்பா அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்களும் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கே எடுத்து கொடுக்குறான். அப்போ அவரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ஓகே இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷயத்தை நீ வெளியில் யார்கிட்டேயுமே சொல்லாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அடிக்கடி அவங்களோட ஃபார்மில் வந்து நிறைய குடிசைங்க எரிஞ்சு போகிறத ஊர் மக்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி உங்கள் பன்னிங்க எல்லாத்தையுமே எரித்து இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதனால இவங்கள வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்களை வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே ஜட்ஜுக்கிட்டேயும் வந்து இதே போக் மீட்டை அவங்க கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்த அவருமே அந்த டேஸ்ட்டில் மெய் மறந்து போய் இவங்க எந்த குற்றமும் செய்யலை, புதுசாக ஒரு டிஷ்ஷை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அந்த வில்லேஜில் உள்ள பல வீடுகள் வந்து இந்த ரோஸ்டட் பிக்குக்காக எரிக்கப்பட்டிருக்கு. இப்படி தான் ரோஸ்டட் பிக் அப்படிங்கிற டிஷ்ஷு இன்வென்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறத லேம்ப் காமெடியாக இங்கே சொல்கிறாரு. அடுத்ததாக லேம்ப் நமக்கு ரோஸ்டட் பிக்கோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சென்சரி டீட்டெயில்ஸை சொல்கிறாரு. அதோட ஃப்ளேவரை வந்து அடிச்சுக்கவே முடியாதான். கிறிஸ்பாக டெண்டராக இருக்கிற ஒரு ஸ்லைஸை சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பிக்கை வந்து அன்க்ளீன் அண்ட் லேசினஸ்க்கு உதாரணமாக சொல்லுவாங்க. அதனால ஒரு பிக்கு வந்து அவ்வளோ மெச்சூர்டாக அடல்ட் ஆகி அன்க்ளீனாக லேசியாக ஆகிறதுக்கு முன்னாடியே இப்படி சின்னதாக இருக்கும்போது அதை எடுத்து ரோஸ்ட்டு போட்டுட்டோம் அப்படின்னா அது க்ளீனாகவும் இருக்கும், அதே சமயம் சாஃப்ட் அண்ட் டிலைட்டாக இருக்கும் அப்படின்னு லேம்ப் சொல்கிறாரு. எவ்வளோ காமெடியாக இந்த சீனை க்ரியேட் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, போக்கோட ஃப்ளேவர் வந்து பைனாப்பிளை விட டேஸ்ட்டாக இருக்குமா. அதாவது பசிக்கும் நல்லாயிருக்கும், அதே சமயம் நாக்குக்கும் டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. யார் வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னும் சொல்கிறாரு. பொதுவாக இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்றது பழக்கமா. யாருக்குனாலுமே ஃபுட்டை வந்து கொடுத்து அனுப்பி அந்த மாதிரிலாம் இருக்கிற ஆள் தானா. ஆனால் பிளேட்டில் இருக்கிறது ரோஸ்டட் பிக் அப்படின்னா அதை யார் கூடயுமே அவர் ஷேர் பண்ணிக்க மாட்டாராம். அவ்வளோ பிடிக்குமா அவருக்கு ரோஸ்டட் பிக். இவரோட ஆண்ட் இவருக்கு ஒரு தடவை ப்ளம் கேக் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை இவர் போகிற வழியில் ஒரு பெக்கர் பாவமாக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஆனால் கொடுத்துட்டு வந்த அப்புறம் தான் இவருக்கு தோணியிருக்கு, நமக்காக ஆசையாக ஆன்ட்டி கொடுத்தாங்களே அதை டேஸ்ட் கூட பண்ணாமல் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டோமே அப்படின்னு கில்ட்டியாக ரிக்ரெட்டிங்காக ஃபீல் பண்ணியிருக்காரு. இதிலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி தான் ரோஸ்டட் பிக்கும் யார் கூடயும் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று, கிளாசிக் ரோஸ்டட் பிக் இப்போலாம் கிடைக்கிறதில்ல அப்படின்னும் சொல்கிறாரு. நிறைய இனோவேட்டிவ் கல்னரி ஸ்டைலில் ரோஸ்டட் பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் லேம்ப்க்கு ரொம்ப பிடிச்சது வந்து சிம்பிள் ரோஸ்டிங். அதாவது ஆனியன் அண்ட் கார்லிக்கோட ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கிற டெலிகேட்டான போக் தான் இவருக்கு ரொம்ப பிடிக்குமா. இவரை பொறுத்தவரை போக்கை வந்து ஃப்ளார் மாதிரி ஹேண்டில் பண்ணணும். ஆனால் இப்போ உள்ள கல்னரி ஸ்டைலில் போக்கை வந்து டேஸ்டியாக கொடுக்கறதுக்காக அதோட ஒரிஜினாலிட்டியை வந்து போக்கிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துலையே இந்த எஸ்ஸே முடியுது.
இந்த எஸ்ஸேல நெறையவே ஹியூமர், காமெடி, விட்டியா நெறைய டயலாக்ஸு, நக்கலா நெறைய விஷயங்கள வந்து பேசியிருக்காரு. நெறைய அனிக்டோட்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காரு லாம்பு. இதில அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணியிருக்காரு. ஃபுட் எவ்வளோ நாஸ்டால்ஜிக் அண்ட் எமோஷ்னலா ஒருத்தர் கூட கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதேபோல காமெடியா எப்படி ரோஸ்டட் பிக் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத ஒரு கதை மூலியமா எப்படி சில ஆக்சிடென்ட்ஸ் மூலியமா சில இன்னோவேஷன்ஸ் வருது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஃபுட் மாதிரியே இந்த எஸ்ஸேல லாம்ப் வந்து கிளாசிக்கல் ஸ்டைல் யூஸ் பண்ணாம அவரோட எமோஷன்ஸை அப்படியே ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருக்காரு. ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.